பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனை தவிர கடவுள் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் என்றென்றும் ஜீவித்து இருப்பவன், என்றென்றும் நிலைத்து இருப்பவன். அல் கய்யூம். லா தாஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன், சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பிடிக்கா. லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானத்திலேயும் பூமியிலேயும் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் அவனுக்கு சொந்தமானது. மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنி, அவனிடத்திலே அவனுடைய அனுமதியை கொண்டே தவிர யார் சிபாரிசு செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பதையும் அவன் அறிந்தவன். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய கல்வியிலே இருந்து அவனுடைய ஞானத்திலே இருந்து அவன் நாடியதை தவிர எதையுமே அவர்கள் அறிய மாட்டார்கள். வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய குர்சு அது வானம் பூமியை சூழ்ந்ததாக இருக்கின்றது, வானம் பூமியை விட விசாலமானதாக இருக்கிறது. வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, அந்த வானம் பூமியை பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் கிடையாது, அவன் களைத்து போவதில்லை. வானம் பூமியை பாதுகாப்பதிலே அவன் களைத்து போவதில்லை. வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்ந்தவனாகவும் அவன் மகத்தானவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இந்த ஆயத்துக்கு ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்லப்படும். ஆயத்துல் குர்சி இருக்குதே, ரொம்ப மகத்தான ஒரு ஆயத்தாக இருக்கிறது. ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாட்டி கேட்டாக, அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே மிக உயர்ந்த வசனம், உயர்ந்த ஆயத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் அதை பற்றிய ஞானம் இருக்கிறது, எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நபி அவர்கள் அதே கேள்வியை கேட்டாங்க. இவர் மறுபடியும் அதே மாதிரியாக பதில் சொன்னார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்க, அதாவது ஆயத்துல் குர்சி. நாயகம் அவர்கள் மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அவங்க உபய் இப்னு கஅப் அல்லாஹு வ ரசூலுஹு அலம் தான் சொல்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குர்ஆனிலே மிக மகத்தான ஆயத்து அது ஆயத்துல் குர்சியாக இருக்கிறது. அபுல் முன்சிர், அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்த கல்வியிலே அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக. எவனுடைய கைவசத்திலே இந்த முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஆயத்துல் குர்சிக்கு நாக்கு இருக்கிறது, உதடுகள் இருக்கிறது. உண்மையான அரசன் அவனை பரிசுத்தப்படுத்தி ஆயத்துல் குர்சி அது பேசுகின்றது. நாளை அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய பாதத்துக்கு கீழே அது ஒட்டி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியை பற்றி சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மதில் இந்த ரிவாயத் இருக்குது. சஹீ முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் உள்ள வாசகம் அதில் இல்லை, மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுலேயும் இருக்குது. ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, என்னிடத்திலே பேரித்த பழம் நிரப்பப்பட்ட ஒரு சாக்கு ஒன்று இருந்துச்சு. நான் பார்த்தேன், டெய்லி அந்த சாக்கில் இருக்கிற பேரிச்ச பழங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்பட்றா சாக்கில் வச்ச பேரிச்ச பழம் குறையுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் இரவு நான் விழித்து கொண்டே அந்த சாக்கு மூட்டையை நான் பாதுகாத்து கொண்டே இருந்தேன். இன்றைக்கி பார்க்கணும், இந்த சாக்கு மூட்டையில் இருந்து யார் தான் களவாண்டு போகிறான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு உபய் இப்னு கஅப் அவர்கள் கூறுகிறார்கள். நான் பார்த்தேன் ஒரு மிருகத்தை போன்ற ஒரு உருவம். அந்த உருவம் ஒரு வாலிபரை போலவும் இருந்தது. அந்த உருவம் தான் அதில் கையை வைக்குது. நான் சலாம் சொன்னேன். உபய் இப்னு கஅப் சொல்கிறார், நான் சலாம் சொன்னேன்.
என்னுடைய சலாமுக்கு அது பதிலும் சொன்னது. நான் கேட்டேன், நீ மனிதனா ஜின்னா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அது சொன்னது, நான் ஜின்னாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அது பதில் சொன்னது. நான் சொன்னேன், உன்னுடைய கையை கொஞ்சம் நீட்டு அப்படின்னு சொன்னேன். அது தன்னுடைய கையை நீட்டியது. நான் என்னுடைய கையால் அந்த கையை பிடித்து பார்த்தால் அது நாயுடைய கால் மாதிரி அதனுடைய கை என்பது இருந்தது. நாய்க்கு இருக்கிற முடி மாதிரி அந்த உருவத்துக்கு முடிகள் இருந்தது. நான் கேட்டேன், என்ன ஜின்னுங்க எல்லாமே இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உபய் இப்னு கஅப் சொல்கிறார். அப்போ அது சொன்னது, ஜின்களிலேயே மகா சக்தி வாய்ந்த ஜின்னு நான் தான் மகா சக்தி வாய்ந்த ஜின்னாக இருக்கின்றேன் அப்படி சொல்லிட்டு அது சொன்னது. நான் சொன்னேன், ஏன் என்னுடைய இந்த சாக்கில் இருந்து டெய்லி வந்து நீ திருடிட்டு போகிற, எப்படி உனக்கு அந்த தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உபய் இப்னு கஅப் சொல்கிறேன். அப்போ அது பதில் சொன்னது, நீங்கள் சதகாவை விரும்பப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுடைய சதகாவுடைய பொருள் எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதிலிருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னிச்சு. அப்போ இவர் உபய் இப்னு கஅப் இருக்கிறாரே, அவர் கேட்டாராம், உங்களுடைய தீங்குகளிலே இருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எதன் மூலமாக தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கிட்டேயே அவர் கேட்குறார், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அது சொன்னிச்சான் ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டு காலையில் சுபுஹுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் போய் நைட்டு நடந்த அந்த சமாச்சாரத்தை ரசூலுல்லாஹ்ட்ட அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹபீஸ், ஷைத்தானுக்கு ஹபீஸ்ன்னு தானே சொல்லுவாங்க, அது சைத்தான் தான். அது சைத்தான், அவன் வாயை திறந்தா பொய் தான் பேசுவான். ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட சொன்ன விஷயம் அது உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ சைத்தானுடைய வாயிலிருந்தே சைத்தான்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது அது சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி இருக்கிறதே அது ஷைத்தான்களிடம் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. முஹாஜிரீன்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. அப்போ ஒரு மனிதர் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டார், குர்ஆனில் மிக மகத்தான ஆயத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்துல் குர்சியை படித்து காட்டினாங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இது அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து காட்டினாங்க. இதுதான் குர்ஆனில் மகத்தான ஆயத்து அப்படின்னு சொல்லி இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி